ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம்னா, ரோப்ளக்ஸில் புதுசாக அந்த ஈவோன்ற கேம் தான் பார்க்குறோம். ஷேடோ ஃபைட் 2 போடலன்னா ஒரே கேம் ரெண்டு பாட்டு போட்டாச்சு. இதில் புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு தான் இந்த கேம் போடுறேன். இது வந்து நம்ம சில கொஞ்சம் லோவர் ஸ்பெக்டர் கொஞ்சம் ரெண்டு ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை மன்னிச்சிருங்க. இத்தனை நாள் என் வீடியோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் போட முடியல. சரி, வாங்க நம்ம கேம்குள்ளே போகலாம். சின்னனால தாங்க இருக்குது. இது வந்து என் பழைய ஐடி கைஸ். புது ஐடி கிரியேட் பண்ணலாம் பார்த்தேன், அதுக்கு பழைய ஐடியே வச்சுக்கிட்டேன். பேர் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு எம்ஜி வில்லன்னு இருக்குது. மென்டர் பென் யார் ஆளே இல்லை வந்துட்டு பேச சொல்கிறாங்க. பேசுவோம் பண்ணுறாங்க. எல்லாம் போக்கிமான் கேம்லேயும் நடக்கிறது தாங்க. இது ஒரு போக்கிமான் பெஸ்ட் கேம் தான். நான் போக்கிமான் இல்லை, இது பெரிய ஈவோமான். அதுமாதிரி இந்த வேர்ல்டு ஈவோமான் வேர்ல்டு, இது ஈவோமானில் இருக்கணும். இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறான். கல்வி இருந்துச்சா? ஸ்டார்டிங் நமக்கு ஈவோமான காட்டுறாங்க கைஸ். பொறுமையாக டக்கு ஸ்லிப் பண்ணால் போதும்னு ஸ்லிப் பண்ணிட்டு இருக்கேன் நானே. ஓகே, நமக்கு ஸ்டார்டர் இப்போ ஈவோமான்ஸ் கொடுக்குறாங்க கைஸ். ஒன்று வாட்ரு, ஒன்று ஃபயரு, கிராஸு. எப்பயும் கூட பேசிக் டைப்ஸ் தான். நாங்கள் பாருங்க 2 கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. எதை எடுக்கலாம்? எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தோட பேரையும் பார்த்துப்போமா? பேர் எடுத்துப்போம். லீஃப் பம். முயலோட பேர் லீஃப் பம்மு. இதோட பேர் பபுளு. இதோட பேர் பிளஸ் பப். ஃபயர் டைப் எடுத்தாச்சு கைஸ். இந்த மாதிரி நம்மளோட பெஸ்ட் பண்ண பிளஸ் பப் ஃபயர் டைப். ரேமா? ரேம்னா ஸ்பீடாக போய் முட்டிட்டான் கைஸ். ரேம்னா ஸ்பீடாக போய் முட்டுற டைப் போல். அவனுக்கு வந்து 40 டேமேஜ் அது கொடுக்குது. ஓகே, 2 அடியில் அந்த ஈவமான முடிச்சேன். இது என்ன ஈவமானு தெரில. சரி, போக தெரியும் நினைக்கிறேன். இப்போ வேறு எங்கே போர்ட்டலுக்குள்ள போக சொல்கிறாங்க. போகும். நான் வந்தோடனே ஏதோ ஈவெண்ட்ன்றீங்க. வந்தோடனே லாகின் படுத்துறாங்க. ஏதோ பால் போல். ஈவோ பால், போக்கி பால். போக்கி தான் போக்கி பால்லாம். ஈவோ மன், அதான் ஈவோ பால். ஆறாவது நம்ம ஓரமாக போய்ப்போம். ஆல்ரெடி 2 புதுசாக உள்ள வரவங்க 2 ஆகுது. ஜேசன் இப்போ 2 ஆகட்டும். இப்போ ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. செஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஏதோ செஸ்ட் வச்சுருக்காங்க. ஒன்றும் கிடைக்கலங்க. இந்த சைடில் மிஷின் ஆகிடுச்சு. கேட்ச் 3 பப்புள். 3 பப்புள் பிடிக்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் போய் பிடிப்போம். இந்த ஈவமான் பேர் தான் பப்புள் ஸ்டோன் டைப். ஃபயர் டைப்பு ஸ்டோன் டைப்பு செட் ஆகாது. நம்மலாம் ஃபயர் டைப் மூவ் இல்லையா, போடுவோம். ரேம் தான், வேறு மூவ் இல்லையே. அதுவும் அடிக்குதுங்க.
ஓகே 2 ஐடியில் முடிஞ்சிருச்சு. இப்போ கேட்ச் பண்ணுவோம். 4 வால் இருக்குங்க. 4 நம்மகிட்ட 3 தான் இருக்குது. அதுவும் 2 ஒன்று இருக்குது. ஒரு வால் இன்ஃபினிட்டி. நாங்கள் ஃபஸ்ட்டு பால் எஸ்கேப் வச்சு பாலை மாற்றி போடுவோம். 100% இருக்க இதுவும் போடுவோம். இல்லை கேச்சிங் எஃபெக்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். பிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஈவன் 1 டேலண்ட் சிஏ இது மேலே நினைக்கிறேன். வாங்க அடுத்து பிடிப்போம். 2வது அட போயா 2வது இதே போட்டு போவோம். சொல்லி வர முடியல. நம்ம அட்டாக் அனுப்பி விட்றேன். இன்னும் 7 தான். ஒரு 2 எடுத்து செத்து போகுது. இதில் செத்ததுக்கு அப்புறம் தான் கைஸ் அந்த பால் போட்டு பிடிக்கிறதே காட்டுறாங்க. பிடிப்போம். பாலை போட்டாச்சு. இந்த பால் மட்டும் தெரியல ஃபெயில்டு. ஐயோ ஃபெயில்டு ஆயிடுச்சு. ஒரு பால் போடவில்லை. இன்னொரு பாலையும் அதே போடுவோம். சேம் பால் நார்மல் பால் இன்னொன்று போடுவோம். மாட்டோமா? அதுவும் ஃபெயிலுங்க. தப்பிச்சு போயிடுச்சுங்க. தப்பிச்சிருச்சு. சரி என்ன லெவல் 4 கட்டுது. அதை பிடிப்பாங்க. ஓகே இன்னொரு பர்பிள். ரேம் தான் அவள்கிட்ட இருக்கிறது. வரும்போது ரேம் தான் போட்டு வரும். அப்பா அடிச்சு முடிச்சாச்சு கைஸ். ஏதாச்சும் மாட்டு வந்தாலே ஐயோ மாட்டிலியா. ஃபர்ஸ்ட் பாலே மாட்டு தான் இருக்கு. மாட்டிடுச்சுங்க. இம்மாந்திரம் மேலே இருந்துச்சு மாற்றிடுச்சு. கச்சா ஓகே பிடிச்சாச்சு வெற்றி. இன்னும் ஒன்று தான். அதாவது 1 வருது. இது வந்து டேலண்ட் ஏ கிரேடு. இங்கே என்கவுண்டர் பண்ண போது என்ன இது கோவமாக இருக்குது. அடித்து முடிச்சு ரேம் போடுவோம். இன்னும் 11 வச்சுக்கலாம். அது டேக்கிள் போடுது. தலையிலலாம் வந்து மிதிக்குது. இப்போ பாருங்க அவ்வளோதான் முடிச்சாச்சு. அது பிடிக்கிறதா வேலை. மாட்டிது ஃபெயில் ஆயிடாத. மாட்டிடுச்சுங்க. சூப்பருங்க. அதையும் பிடிச்சாச்சுங்க. நம்மளாம் ஃபஸ்ட்டு செமிஷனையும் பிடிச்சாச்சு. இது என்ன டேலண்டட் வருது பார்ப்போமா. எங்க எஸ்ஸுங்க மேலி எஸ் டேலண்டடு சூப்பர். பஸ் சைடு மிஷின் முடிச்சதுக்கு அவார்டு இது ரிவார்டு தராங்க. நம்ம லெவல் 1 தாங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஃபஸ்ட்டு இது வந்து ட்ரிபிள் எஸ் டேலண்ட் ப்ளஸ் பண்ணு. இல்லைப்பா திருப்பி சாரி ஃபார் இது ஃபீட் பண்ண அவ்வளோ பாதுங்க. லெவல் 10 வரைக்கும் ஃபீட் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம ப்ளஸ் பம்ப் வந்து லெவல் 10 புதுசாக 5 ஸ்ட்ரீட்னு ஒரு மூக்கு இருக்குது. சூப்பர். நம்ம ஃபயர் பம்போட ஸ்டாட்ஸ் இதுதான் எஸ் கிரேடு. இப்போ மாதிரி அந்த எஸ் கிரேடு இது பர்பிள். அதை மட்டும் வச்சு மிச்சம் எல்லாத்தையும் பாக்ஸில் பண்ணுறோம். நன்றிங்க. ஏன்னா ஒரே ஓமன் வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம். ஒன்று இருந்தால் போகிறோம். ஓகே எல்லாம் ரெடி. இதுவும் மிஷின்லேருந்து விளாட்ணும். சும்மா செஞ்சா அதே இதாகிடுச்சு. 2 முடிஞ்சிருக்குங்க.
ஓகே லெவல் 3 வந்தாச்சு கைஸ். நம்ம ஏதோ ஒரு இதுக்கு எல்லாமே பார்ப்போம். டெய்லி பேக் ஃப்ரீயாக 500 காயின் தராங்க. நான் ஃப்ரீயாக 4 எழுதி தராங்க. கீழே நான் ஃப்ரீயாக உங்களுக்கு வீக்லி ஃபீட்பேக் வீக்லி இது ஃப்ரீயாக தருவாங்க போல். அடுத்து வேறு என்ன அங்கே இதுலேயும் பாஸ்லாம் இருக்குங்க. கேம் பாஸ் அந்த ஃபீட் பண்ணுற பெரிய 10 கொடுத்துருக்காங்க. அடுத்து எப்பா 2வது பாஸு. இல்லை இந்த பேல் தான் மெயினான இது போல். சரி ஈவோமான் சாரி கைஸ். என்னோட பாஸ் இதில் இந்த ஈவோமான் இது போல் மெயின். மெயிலெல்லாம் கூட அனுப்பிச்சுட்டு வைங்கப்பா. அந்த மெயில் இல்லை டெய்லி கஸ்ட்டு. லெவல் 4 வந்துச்சு. சும்மா இது எங்களுக்கு கஷ்டம் முடிச்சா லெவல் 4 வந்துடுது. வேற என்ன இருக்கு? இதாங்க மெயிலு அப்கிரேடில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கேன்னு காட்டுறீங்களா எல்லாமே டைமில். அப்பா இந்த மெயிலில் தாங்க அடித்து கொளுத்தி விட்டுருக்காங்க. வெறும் பரிசாக ஒரு கிளைம் ஆள் 2 பால் 10 2 என்னென்ன தரலங்க. ஆனால் அள்ளி கொடுத்துருக்காங்க. கொடுத்தா ஃப்ரீயாக கொடுத்து அள்ளி பாக்கெட்டில் போகிற அவ்வளோதான். மெயிலில் என்னன்னு இது ஆஃபர் மட்டும் பார்த்துப்போம். அடுத்த புக்கு மாதிரி என்னமோ இருக்குது. அதான் இந்த ஈவமெல்லாம் பிடிச்சதுக்கு என்னமோ பரிசு தராங்க. 50 ஹெச்பி 500 காயின் லெவல் 6 இதுக்கே வந்துச்சுங்க. எதுக்கு அதே மாதிரி தராங்க? வந்து நம்ம பேக்ல இன்வென்ட்ரியில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இன்னொரு 2 காட்டுறது கீழே இதான நம்ம பஸ்ஸு ஸ்டார்டிங்காக போட்டோம். இது என்னவா இருக்கும்? இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும். ஏன்னா 2 அதனால நான் இது என்ன இதுன்னு பார்த்துட்டு வரேன். அடுத்த வீடியோ வந்து ஷேடோ ஃபைட்டாக தான் இருக்கும். சரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோ ஷேடோ ஃபைட் 2 பார்ட் 3 தான் இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயினாக வீடியோ வந்து கொஞ்சம் வியூஸ் சப்போர்ட்டே எதுவும் இல்லை. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு மோட்டிவேஷன் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஓகே இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கணும். அதோட உங்களை பேப்பர் நான் உங்கள் எம்ஜி. குட் பை கைஸ். ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப்.